நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். இந்த வீடும் உருவம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. நம்ம இதுவரைக்கும் நிறைய டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். குறிப்பாக லாஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸாக நம்ம வந்து சிங்கிள் பேரண்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். சிங்கிள் பேரண்ட்ஸ் என்னெல்லாம் அவங்கள பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்கள பற்றி மற்றவங்க எப்படி புரிஞ்சுக்கணும், நம்ம அவங்கக்கிட்ட போகும்போது எப்படி பேசணும், அவங்களோட குழந்தைகள் அவங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம போன 2 வாரம் நம்ம பேசணும். ஸோ இந்த வாரமும் தொடர்ச்சியாக நம்ம இது வரைக்கும் சிங்கிள் பேரண்ட்ஸ் ஆஸ் அ பேரண்ட்டாக எங்களை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் பார்த்தோம். இன்றைக்கும் நம்ம எதை டச் பண்ண போகிறோம் அப்படின்னா சிங்கிள் பேரண்ட்ஸ் இருக்கிறான சில்ட்ரன். ஸோ அவங்களும் நிறைய அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அந்த சொசைட்டிலையும் சரி ஃபேமிலிலையும் நிறையா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம டேடி வெல்கம் பண்ணிடலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதான அந்த டாபிக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிங்கிள் பேரண்ட்ஸோட சில்ட்ரன் இல்லையா? ஸோ அவங்கள பற்றி நீங்கள் என்ன எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறீங்க? நிறைய இடங்களில் பேசப்படாது இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஏரியான்னு சொன்னால் சிங்கிள் பேரண்ட்டுடைய பிள்ளைகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, அல்லது அந்த பிள்ளைங்க கோத்ரூ பண்ணக்கூடிய இஷ்யூஸ் என்ன, அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய இமோஷ்னல் ஸ்ட்ரகிள்ஸ் என்ன. ஸோ இந்த ஏரியாவை பெரும்பான்மையான நேரங்களில் அதை அட்ரஸ் பண்ணுறது இல்லை. இது வந்து ஒரு ஸ்டிக்மாவாகவும் ஆகிடக்கூடாது. இந்த சிங்கிள் பேரண்ட்டோட பசங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஐடியாவுக்குள்ள வந்துடக்கூடாது. பட் அவங்க சந்திக்கிற சில ஸ்ட்ரகிள்ஸை நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பிள்ளைங்களுடைய ஆரோக்கியம், மனநிலை ஆரோக்கியம், இந்த இமோஷனல் ஹெல்த் வந்து டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ நான் முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறேன்னா, சிங்கிள் பேரண்ட்டுடைய பிள்ளைங்களை வந்து சொசைட்டியோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோ அல்லது ரிலேட்டிவ்ஸோ அல்லது ஓன் ஃபேமிலியில் இருக்கிற அந்த அந்த பர்டிகுலர் அப்பாவோ அம்மாவோ ஒரு ஸ்டிக்மாக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. நீ இப்போ அம்மாவால் மட்டும்தான் வளர்க்கப்படுற அல்லது அப்பாவால் மட்டும்தான் வளர்க்கப்படுற, நீ இப்படி தான் இருப்ப அப்படிங்கிற அந்த அந்த நேம் போர்டுக்குள்ளே கொண்டு வராமல், ஸ்டிக்மாக்குள்ளே கொண்டு வராமல் ஒரு சைல்டு இல்லை, ஒரு சிங்கிள் பேரண்ட்டுடைய பிள்ளைங்களாக இருந்தாலும் அவங்க பிள்ளைங்க. ஸோ பிள்ளைகளை பிள்ளைகளாக பார்க்குற மனநிலை முதலாவது பேரண்ட்ஸுக்கு வரணும், குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு வரணும். ஸோ இதை பார்த்துட்டாலே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கேஷுவலாக ஈஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் எனிவே அவர்கள் சந்திக்கிற சில இஷ்யூஸ் வந்து இமோஷனல் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூசியலான ஒன்று. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு வேளை இதை பார்க்குற நேயர்களாக இருக்கட்டும் அல்லது நான் சொல்கிறத சரியான விதத்தில் புரிஞ்சுக்கணும். ஒரு வேளை அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க, அம்மாவால் வளர்க்கப்படுகிற பிள்ளைகள், போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் யாரானாலும் இருக்கட்டும். இவங்களுக்கு எந்த டைமில் வந்து அப்பாவுடைய நீடை அதிகமாக சென்ஸ் பண்ணுவாங்க அல்லது அதிகமான அந்த மிஸ் பண்ணுற தாட் எங்கே இருக்கும்? பெரும்பாலும் பிள்ளைகள் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதில்ல. ஆனால் அதிகமாக எங்கே மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் நிறையா பேரோட ட்ராவல் பண்ணியிருக்கிறேன், அவங்களோட கைட் பண்ணியிருக்கிறேன். இந்த 10th முடிச்சுட்டு +1 +2 போகக்கூடிய அல்லது +2 முடிச்சுட்டு காலேஜ் போகக்கூடிய இந்த இந்த எஜுகேஷனில் ஒரு டிரான்சிஷன் பீரியட்னு வருது இல்லையா? ஸோ ஒரு அட்வான்ஸ் ஸ்டடீஸ் போகும்போது அந்த நேரத்தில் ஒரு கைடன்ஸ், எனக்கு கைட் பண்ணுறதுக்கு எல்லா பிள்ளைங்களும் அப்பாட்ட கைடன்ஸ் கேட்குறாங்களாங்கிறது அடுத்த ஒரு கொஸ்டின். ஆனால் பெரும்பான்மையான பிள்ளைங்களுக்கு இந்த சிங்கிள் பேரண்ட்டுக்கு இந்த டைமில் எங்கள் அப்பா இருந்து என்னை கைட் பண்ணியிருப்பார், எனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த இடத்துல அவங்களுடைய நீடு வந்து அதிகமாக சென்ஸ் பண்ணி அதனால் வரக்கூடிய இமோஷ்னல் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நிறைய பேருக்குள்ள இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். ஒன்று எஜுகேஷன் ரிலேட்டடாக அந்த டிரான்சிஷன் பீரியட் வரும்போது, ரெண்டாவது அவங்க லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணும்போது. ஸோ அவங்களுடைய மேரேஜ் லைஃப் அல்லது அவங்களுக்கு பெண் பார்க்கவோ மாப்பிள்ளை பார்க்கவோ அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அந்த லைஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னு வரும்போது, இப்போ எங்கள் அப்பா இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அதாவது நாட் ஓன்லி ஃபாதரோ மதரோ யார் இல்லையோ அவங்கள இந்தந்த காலகட்டங்கள் எல்லாம் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப மிக முக்கியமான தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த சிங்கிள் பேரண்ட்டுடைய பிள்ளைங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறத நம்ம நிறைய கண்கூட பார்க்குறோம். இந்த ஸ்ட்ரகிள் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத முதலாவது பரவலாக எல்லாருமே அதை புரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த டிசிஷன் மேக்கிங்கில் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போது பெரும்பாலான சிங்கிள் பேரண்ட்ஸ் இருக்கிற அந்த சூழ்நிலையில் டிசிஷன் மேக்கிங்கில் நிறையா தேர்ட் பார்ட்டிஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
அதை எப்படி இந்த சில்ட்ரன் அஃபெக்ட் பண்ணும்? இல்லை, அதுதான் அஃபெக்ட் பண்ணுங்கிறேன் நான். இப்போ எங்கள் அப்பா இருந்திருந்தால் யார்ட்டையும் நான் கேட்க வேண்டாம், எங்கள் அம்மா இருந்திருந்தால் நான் யார்ட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டாம், அவங்க என்னுடைய லைஃபுக்கான டிசிஷன்ஸ் என்னுடைய பேரண்ட்ஸை எடுத்திருப்பாங்களே. ஏன்னா நிறைய ரிலேட்டிவ்ஸுமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த சிங்கிள் பேரண்ட்டுடைய பிள்ளைங்களுடைய டிசிஷன் வரும்போது கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களோ. அதாவது கைடன்ஸ் கேட்குறது தப்பு இல்லை, கைட் பண்ணுறதும் தப்பு இல்லை, அது அது எந்த விதத்துலையுமே தப்பே கிடையாது. பட் அந்த கைட் பண்ணலாமே ஒழிய நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிற அத்தாரிட்டேட்டிவ் எடுத்துட்டு அந்த அத்தாரிட்டியோட நான் சொல்கிறத தான் நீங்கள் செய்யணுங்கிற ஒரு ப்ரெஷர் போடும்போது இந்த பிள்ளைங்க வந்து இமோஷ்னலாக ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அந்த டைமில் தங்களுடைய மிஸ் ஆன பேரண்ட்ஸை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து இப்போ இருக்கிற பேரண்ட்ஸையுமே வந்து நீங்கள் எனக்காக போல்டாக நிற்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு இருக்கிற பேரண்ட்ஸ் மேலேயும் வருத்தங்களும் கோபமும் வர்றதுக்கான வாய்ப்பும், எனக்காக நீங்கள் ரொம்ப போல்டாக நின்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனுமே தன்னுடைய பேரண்ட்ஸ் மேலே வைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாகவே இது அவங்க ஃப்யூச்சருக்கும் ஒரு த்ரெட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக. இப்போது இன்னொன்று ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்டிக்மாடைஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது பேரண்ட்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த சில்ட்ரனை வந்து ஒரு இவங்களால இப்படி தான் அப்படின்னு பார்க்கக்கூடாது அப்படின்னு. இப்போ சில நேரங்களில் வந்து சில்ட்ரனே அப்படி இருக்காங்களே, இப்போ எனக்கு அப்பா இல்லைப்பா நான் இப்படி தான், எனக்கு அம்மா இல்லை நான் இப்படி தான் அப்படின்னு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன? இல்லை, அதுதான் அந்த ஸ்டிக்மா வந்து அதர் பார்ட்டி கொடுத்தாலும் சரி, பர்சனலாக எடுத்துக்கிட்டாலுமே ஸ்டிக்மாக்குள்ளே போயிட்டாலே தப்பு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளையாக இருக்கவங்களாம் போய் சொல்ல மாட்டாங்க, நெட்டையை நம்பினாலும் குட்டையை நம்பக்கூடாது, இதெல்லாம் ஸ்டிக்மா. இந்த ஸ்டிக்மா என்ன ஆகுதுன்னா கேரக்டரே வந்து என்ன செஞ்சு ஸ்பாயில் பண்ணதில் இமோஷ்னலாக நிறைய பேர் பிரேக் பண்ணுது. இது நார்மலாகவே சொல்கிறேன். அப்போது வாட் கைண்ட் ஆஃப் ஸ்டிக்மா, இது இப்படித்தான், இந்த ஊருக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்க இப்படி தான் இருப்பாங்கங்கிற அந்த ஸ்டிக்மாவே அது தேர்ட் பார்ட்டி கொடுத்தாலும் சரி, அல்லது பர்சனலாக நான் இந்த ஏரியாவிலேருந்து வந்திருக்கிறேன், இந்த ஃபேமிலியில் வந்திருக்கிறேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற ஸ்டிக்மாவை எடுத்துக்கிட்டாலே அது வந்து இட்ஸ் நாட் அ ஹெல்த்தி வே, அது ஆரோக்கியம் மற்ற ஒரு செயல். அப்போ என்ன செய்யணும்னா ஸ்டிக்மா வைக்கக்கூடாது. நான் சிங்கிள் பேரண்ட்டுடைய பையன், நான் சிங்கிள் பேரண்ட்டுடைய பொண்ணு, நான் இப்படி தான் இருப்பேன், என்னுடைய பவுண்ட்ரி இது தான், என்னுடைய லெவல் இவ்வளோ தான், இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுது. எங்களால் முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி இல்லைன்னா தே ஆர் ஆல் ஓகே, ஐ எம் நாட் ஓகேங்கிற லைஃப் பொசிஷன் எடுத்துடுறாங்க. அவங்களெல்லாம் முடியும், எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி தங்களுக்குள் இருக்கிற பொட்டன்சியலேவே 100% வெளியில் கொண்டு வர முடியாமல் அவங்களுக்குள்ளேயே அடக்கி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே பர்சனலாகவும் சரி அல்லது தேர்ட் பர்சன் மூலமாக வரக்கூடிய ஸ்டிக்மாவை அக்செப்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து பிள்ளைங்க கண்டிப்பாகவே புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் அதை புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்டிக்மா கொடுக்கப்பட்டாலே எப்போ அப்படி கிடையாது, உன்னுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் உன்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த என்கரேஜ்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து வந்தால் நல்லாயிருக்கும். இப்போது மற்ற சில்ட்ரனால் முடியும், நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்கிற சில சிங்கிள் பேரண்ட்ஸோட சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேறு என்னெல்லாம் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி தங்களுக்கு தாங்களே டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணிக்கிற விஷயம் என்னெல்லாம் இருக்குது? நிறைய விஷயங்கள் இருக்குது. வெறும் 1-2 விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணலான்னா, ஒன்று சிங்கிள் பேரண்ட்டுடைய பிள்ளைங்கன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அன்னோயிங்லி அவங்க கேரி பண்ணிடுறாங்க. சில்ட்ரன் கேரி பண்ணிடுறாங்க. எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா இல்லை, நான் தான் இந்த வீட்டை பார்க்கணும், நான் தான் இந்த ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த பேர்டனை வந்து கேரி பண்ணிக்கிறாங்க. இது ஒரு விதத்தில் பார்த்தா இட்ஸ் சூப்பர், ரொம்பவே நல்லது. ஆனால் இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, சின்ன வயசுலேயே அந்த பேர்டனை வந்து ஒருவேளை பேரண்ட்ஸ் அந்த பேர்டன் கொடுக்க மாட்டாங்க. எப்போ நீ படி, நான் பார்த்துக்கிறேன், நீ ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் வந்ததுக்கப்புறம் நீ ஃபேமிலி ரன் பண்ணுன்னு சொன்னாலும், இல்லை நம்ம வந்து அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு சில நேரத்தில் இந்த ரிலேட்டிவ்ஸ், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, நெய்பர்ஸ், இவங்க எல்லாமே உங்கள் அப்பா இல்லை நீ தான் பார்க்கணும், உங்கள் அப்பா இல்லை நீ தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, அப்படி ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்டிக்மா தான் சொல்லணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து தூக்கி போடும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க சின்ன வயசுலேயே அதை கேரி பண்ணும்போது ஒரு டைம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்களுடைய அந்த டீனேஜ் பருவம், இந்த யங் ஸ்டேஜ் பருவம், இதெல்லாம் அவங்க வந்து கேஷுவலாக கடந்து போகாமல் இந்த பேர்டன் வர்றதுனால மேபி இது அவங்கள தவறாக நடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு இவங்க பர்சனலாக எக்ஸ்போசர் ஆகாமல் தன்னுடைய ஃபேமிலிக்காகவே ட்ராவல் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது ரொம்ப டயர்டாகவும் ஆகிடுவாங்க.
ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியுமோ, எது அவசியமோ அதை மட்டும் எடுங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸோட உட்காந்து பேசுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது நல்லது, தப்பே கிடையாது. ஏன்னா இள வயதில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது அப்படின்னு தான் பைபிளில் சொல்லியிருக்குது. யங் ஸ்டேஜ்லேயே ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது தப்பெல்லாம் கிடையாது. பட் அதே நேரத்தில் அது ஓவர் பேர்டனாக எடுத்துகிட்டு உங்களை ரொம்ப ப்ரெஷருக்குள்ளே கொண்டு போய் உங்களுடைய ஃப்யூச்சரை காலி பண்ணிடாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, இது சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. சிங்கிள் பேரண்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் அப்பா வந்து சரியான நபர் இல்லை. அதாவது ஏர்னிங் பர்சன் கிடையாது. அவர் கொஞ்சம் வேலைக்கு போவார், வேலைக்கு போகிற காசை அவரே சாப்பிட்டு காலி பண்ணிடுவார். வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அவரால் எந்த பிரயோஜனமும் வீட்டுக்கு இல்லை. அப்போ அவங்களுடைய மூத்த பையன் ஒருத்தவங்க, அவங்க 10th படிச்சிட்ருக்குறோம். அந்த 10th படிக்கிற பையன் இனி அவனை வந்து எக்ஸலண்ட் ஸ்டூடெண்ட். பட் நம்ம இன்னும் நல்லா படித்தா நம்ம அம்மா அடுத்தடுத்து நம்மளை படிக்க வச்சுட்டே இருப்பாங்க, ரொம்ப சஃபர் ஆகி நம்மளை படிக்க வைப்பாங்க. அதனால் ஃபெயில் ஆகிட்டோன்னா, உடனே ஃபெயில் ஆகிட்டா உனக்கு படிப்பு வராது, உனக்கு வேலைக்கு அனுப்பலான்னு வேலைக்கு அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸலண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்த ஒரு பையன் தன்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனில் ஓவர் பேர்டன் எடுத்துக்கிட்டு அவர் எக்ஸ்போசர் ஆகாமல் ஃபெயில் ஆகி ஒரு சாதாரணமான ஒரு ஒர்க்குக்கு போயிட்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இவங்க ஒரு வேளை ஒரு எக்ஸ்போசர் கிடச்சிருந்தா, அல்லது இன்னும் கூட தெளிவாக யோசிச்சிருந்தா, சரி அம்மா கஷ்டப்படுறாங்க, இன்னொரு 2 இயர்ஸ் அல்லது இன்னொரு 5 இயர்ஸ் கொஞ்சம் சஃபர் ஆகி நம்ம பார்ட் டைம் ஜாப் ஏதாவது பண்ணி கொஞ்சம் படிச்சிருந்தோம் அப்படின்னா அவருடைய ஃப்யூச்சரை கம்ப்ளீட்டாக மாற்றிருக்க முடியும். பட் அவர் ஃப்யூச்சரை மாற்றுறதுக்கு அந்த ஃபோக்கஸ் இல்லாமல் அட் ப்ரெசண்ட்டுக்கு நான் சம்பாதிக்கணும், வீட்டை பார்க்கணும் அப்படிங்கிற நிலைமையில் வரும்போது அவருடைய ஸ்டடீஸ் 10th முடிஞ்சிருச்சு. அதிலேயே சர்வே பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. அதனால் ஓவர் பேர்டன்கிறது அவங்களுடைய ஃப்யூச்சரை போய் பார்க்குறதுக்கு ஒரு 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 என்ன சொல்ல ஒரு தெளிவில்லாத தன்மை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில ஃபேமிலியில் நான் பார்த்துருக்குறேன். அவங்க சிலரோட உட்காந்து பேசியிருக்கிறேன். இதே மாதிரி 10th முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு வேலைக்கு போனால் தான் என் ஃபேமிலி ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் உட்காந்து சில நேரம் பேசியிருக்கிறேன், கைட் பண்ணியிருக்கிறேன். எப்போ நீ எவ்வளவோ வந்து இன்றைக்கி சிஸ்டம்ஸ் இருக்குது, ஸ்கீம்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது, பேங்க் லோன் இருக்குது, எஜுகேஷன் லோன் இருக்குது. நீ உங்கள் அம்மாவை சஃபர் பண்ணவே வேண்டாம், நீ கஷ்டப்படுத்தவே வேண்டாம். நீ வந்து ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணி இன்ஜினியரிங் படிக்கிறியா, இன்ஜினியரிங் படித்து ஒரு 4 இயர்ஸ் அது வரைக்கும் கொஞ்சம் சஃபர் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஃபேமிலி சஃபர் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு 4 இயர்ஸ் நீ கான்சன்ட்ரேட் பண்ணி நீ வந்து ஒரு கோர்ஸ், இன்ஜினியரிங் கோர்ஸோ அல்லது வாட் எவர் இட் மேபி ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு பேங்க் லோன் வாங்கி நீ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜாபுக்கு வந்துட்டேன்னா உன்னையும் அப்கிரேட் பண்ணிக்கிட முடியும், ஓன் லைஃப்பும் டெவலப் ஆக முடியும், உன் ஃபேமிலியும் நீ அப்லீட் பண்ண முடியும் அப்படின்னு சிலருக்கு கைட் பண்ணும்போது சிலர் வந்து அந்த ஆங்கிளில் அவங்கள திங்க் பண்ண வைக்க பொழுது யோசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் சூப்பராக இந்த மாதிரி கொஞ்சம் சஃபரானாலும் பரவாயில்லன்னு படித்து எனக்கு நல்ல நிலைமையில் இப்போ என்ன சொல்கிறது பர் இயர் வந்து 12 to 15 lakhs சேலரி வாங்கி அவங்களுடைய ஃபேமிலி நல்ல லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். ஸோ இந்த டைமில் இந்த சிங்கிள் பேரண்ட்டோடைய பிள்ளைங்க கொஞ்சம் இதை யோசிக்கணும். யோசித்து ஓவர் பேர்டன் எடுத்து ப்ரெசண்ட்லேருந்து எப்படி எஸ்கேப் ஆகணுங்கிறத யோசிக்காமல் ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசித்தாங்கன்னா இந்த பேர்டனை வந்து அவங்க வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ண முடியும். ரொம்பவே கிளியராக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போது சில ஸ்பெசிஃபிக் மொமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், சில ஸ்பெசிஃபிக் மொமெண்ட்ஸ் அல்லது ஸ்பெசிஃபிக் பிளேசஸ், அந்த மாதிரி பர்டிகுலரான டைமில் பேரண்ட்ஸை மிஸ் பண்ணுற சில்ட்ரன் இருக்காங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினாரியோ சொல்லணும்னா, இப்போ சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க, அவங்க பிள்ளைங்க ஸ்கூல் படிச்சுட்டு வராங்க, காலேஜ்னு வரும்பொழுது மேபி யூஜிங்க படிச்சுட்டு பிஜி அவங்க படிக்க வைக்க முடியும் அப்படின்னால வேறு ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு கேப் வந்துடுதில்ல, அதாவது டிஸ்டன்ஸ் வைஸ் வந்து ஒரு கேப் வந்துடுது, ஜியோகிராஃபிக்கல் டிஸ்டன்ஸ் வைஸ். ஸோ அதை எப்படி அவங்க டேக்கிள் பண்ணுறாங்க, அல்லது அதுலேயும் அவங்க டவுன் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஆக்சுவலாக அவங்க வந்து ஜியோகிராஃபிக்கல் ரிலேட்டடாக அவங்களுக்கு தூரம் ஆகுது, படிப்பதுனால தன் சொந்த ஊரை விட்டு தூரமான இடத்துல படிக்கிறாங்க, அதனால் ஒரு டிஸ்டர்ப் ஆகுமானா எனக்கு வந்து இட்ஸ் அ காமன்ல. இது வந்து எல்லா போத் பேரண்ட்ஸ் இருக்கிற பிள்ளைங்களும் தூரமாக போய் படிக்கிறாங்க, சிங்கிள் பேரண்ட்டோட பிள்ளைங்களும் தூரமாக போய் படிக்கிறாங்க. இட்ஸ் அ காமன். அதான் நான் சொல்கிறேன்ல, அந்த பர்சனல் ஸ்டிக்மாவை எடுக்காமல் இருந்திருந்தா இதெல்லாம் கேஷுவல், இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக போயிடலாம். எங்கே வரும் அப்படின்னா ஃபினான்ஸ் விஷயத்தில் வரும்போது தான் அந்த ஸ்ட்ரகிள் வரும்.
டிஸ்டன்ஸை விட நான் என்ன யோசிக்கிறேன்னா ஃபினான்ஸ். இப்போ சில பசங்க வந்து ஃபினான்ஸை நல்லா செலவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிங்கிள் பேரண்ட்டோட பிள்ளைங்க மேபி சில நேரம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது எங்கள் அப்பா இருந்தால் கொடுத்துருந்துருக்கலாம், எங்கள் அம்மா இருந்தால் கொடுத்துருந்துருக்கலாம், நான் தனியாக இருக்கனால தான் இது எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ இதுவுமே நான் என்ன சொல்கிறேன்னா, டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். எப்பயுமே ஏன்னா போத் பேரண்ட்ஸ் இருக்கிற பிள்ளைங்களும் ஃபினான்ஷியலாக சஃபர் ஆகிறவங்க இருக்கிறாங்க. சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிற பிள்ளைங்க ஃபினான்ஷியலி சஃபர் ஆகாமல் என்ஜாய் பண்ணுற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து பேரண்ட்ஸோ சிங்கிள் பேரண்ட்ஸோ இட்ஸ் நாட் அட் ஆல் அ மேட்டர் இல்லை. ஸோ இது அக்கார்டிங் டு த ஃபேமிலி சுச்சுவேஷன், அது எந்த ஃபேமிலியாக இருக்கட்டும் ஃபேமிலி சுச்சுவேஷன். ஸோ எப்பயுமே என்ன செய்யக்கூடாதுன்னா, பிள்ளைங்க தங்களை மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது தான் இந்த லாங்கிங் வரும். அவங்கள போல் இருக்க முடியலையே, இவங்கள போல் இருக்க முடியலையே, அவங்கள போல் ட்ரெஸ் பண்ண முடியலையே, அவங்கள போல் சாப்பிட முடியலையே. ஸோ இந்த கம்பேரிசன் வந்து எப்பயுமே நம்மளை வந்து ட்ரெயின் பண்ணத்தான் செய்யும் நார்மலாக. அதாவது இது பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, பேரண்ட்ஸுக்கும் சொல்கிறேன், பெரியவங்களுக்கும் சொல்கிறேன், வயசானவங்களுக்கும் சொல்கிறேன். இந்த பூமியில் பிறந்த எல்லாருமே யாரும் யாரோடும் தங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பைபிள் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுது, கடவுளுடைய பார்வையில் நீங்களும் நானும் யாராக இருந்தாலும் விசேஷித்தவர்கள். வி ஆர் வெரி யூனிக் பர்சன்ஸ். அட் த சேம் டைம் வி ஆர் ஆல் த மாஸ்டர் பீஸ் ஆஃப் அவர் காட். தேவன் ஒவ்வொருவரையும் மாஸ்டர் பீஸாக தான் வச்சுருக்கிறார். நான் அடிக்கடி இது பேசும்போது சொல்லுவேன், இப்போ நீ நானும் உட்காந்துருக்குறோம், அப்பா பையன்தான், ஆனால் உன்னுடைய ஃபேஸ் கட் வேறு, என் ஃபேஸ் வேறு, உன்னுடைய ஸ்டைல் வேறு, என்னுடைய ஸ்டைல் வேறு, ஒரே வீட்டில் தான் ஒரே ஃபேமிலியில் தான் இருக்கிறோம், என்னுடைய பையன்தான், ஆனாலும் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதுபோல் இந்த உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களாக இருந்தாலும் ஒருத்தரை போல இன்னொருவர் இல்லை. ஏன்னா எல்லாருமே கடவுளுடைய தனித்தனி மாஸ்டர் பீஸ். அப்போது தனித்தனி மாஸ்டர் பீஸாக இருக்கிற நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேர் பண்ண முடியும்? அந்த கம்பேரிசனே தப்பே. நான் ஒரு மாஸ்டர் பீஸ், யூ ஆர் அனதர் மாஸ்டர் பீஸ்னால் ஹவு கேன் வி கம்பேர் வித் அஸ்? நமக்குள்ளே ஒருத்தர் என்ன செய்ய முடியாதுன்னா கம்பேர் பண்ணவே முடியாது, பண்ணக்கூடாது. ஏன்னா உன்னுடைய யூனிக்னஸ் வேறு, என்னுடைய யூனிக்னஸ் வேறு. அதே போல் பிள்ளைங்க உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நான் விசேஷமானவன், நான் தனித்துவம் வாய்ந்தவன், நான் ஒரு ஸ்பெஷல் நேச்சர், நான் ஆண்டருடைய மாஸ்டர் பீஸ். ஸோ யாரோடையும் நான் என்னை ஒப்பிட்டு பார்த்து நான் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற புரிதல் வரணும். ரெண்டாவது, ஓகே நான் வந்து மாஸ்டர் பீஸ், அப்போ எனக்குன்னு காட் ஒரு பர்பஸ் வச்சுருக்கிறாரு, நான் செய்ய வேண்டிய வேலைகள்னு சில விஷயத்தில் இருக்குது. அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா ஜாக்ரஃபிக்கல் டிஸ்டன்ஸோ அல்லது ஃபினான்ஷியல் ப்ராப்ளமோ வாட் எவர் இட் மே பி ஈஸியாக டேக்கிள் பண்ணுறதுக்கு, ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இன்னும் சில இமோஷ்னல் டைலமாஸ் அப்படின்னு இருக்குது. இப்போது நான் 2 யோசிச்சிருக்கேன். அதில் ஃபஸ்ட் ஒன் என்னென்னா, பேரண்ட்ஸ் ஒருத்தர் வந்து இறந்து போய்ட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இறந்து போய்ட்றாங்க. அந்த சினாரியோவில் இப்போ அந்த சில்ட்ரன் வந்து சில நேரம் எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா, என்னால் தான் இது நடந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இன்னொன்று பயப்படுவாங்க இல்லையா? இப்போது அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னா அப்பா இல்லாத அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பயம் வரும், ஒரு ஆங்ஸைட்டி அந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? இதுக்கு அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும், எப்படி ஐடென்டிஃபை பண்ணி டீல் பண்ணுறது? ஓகே, அதாவது ஒரு அப்பாவோ எய்தர் ஃபாதர் ஆர் மதர், இல்லை அப்பாவோ அம்மாவோ ஒருத்தர் மிஸ் பண்ணும்போது, ஒருத்தர் டெத் சினாரியோவில் போகும்போது, என்னால் தான் என் பேரண்ட்ஸ் இறந்தாங்க, என்னால் தான் என் பேரண்ட்ஸு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கில்ட் எடுக்கணுமாங்கிறது எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏன்னா என்னால் தான் இறந்துட்டாங்க, என்னால் தான் அந்த டெத்து நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து மேபி இப்படி யோசிக்கிறேன். சம்டைம்ஸ் ஒரு பை பர்த் டைமில் அம்மா சில இடங்களில் அம்மா மரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த டெலிவரியில் இருக்க காம்ப்ளிகேஷன், அதனால் அம்மா இறந்துருக்கலாம். ஸோ சுற்றி இருக்கிற ஆட்கள்லாம் நீ பிறந்ததுனால தான் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது சின்ன வயசுலேருந்து அந்த கில்ட்டை கேரி பண்ணியிருக்கலாம். இது வந்து அந்த குழந்தைக்கு அது தெரியவே தெரியாது. ஆனால் அந்த சொசைட்டியில் இருக்கிற சிலர் அதை வந்து இம்போஸ் பண்ணி 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 ஒரு டைம் வரும்போது, நீ மட்டும் பிறக்காமல் இருந்தால் உங்கள் அம்மா உயிரோடு இருந்திருப்பாங்க, நீ பிறந்ததுனால தான் அம்மா இறந்துட்டாங்க, இது வந்து அம்மாங்கிற கேட்டகரிக்கு வரும்போது, அப்போ அந்த கில்ட்டை அந்த பிள்ளைங்க எடுக்கணுமா அப்படின்னா அது அவசியமே இல்லை. அதுக்கு என்ன தெரியும், அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்?
அடுத்து அந்த அந்த மதர் இறந்தாங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேட்டட் இருந்திருக்கலாம், ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ அவங்க வந்து எப்படி இந்த கில்ட்டை எப்படி இவங்க தலைமையில சுமத்த முடியும், இவங்க எப்படி ஏற்றுக்க முடியும்? ஸோ எல்லாத்துக்கும் மேலே பைபிளில் அஸ் அ பிலீவர் ஆஃப் காட், அஸ் அ கிறிஸ்டியன், வி பிலீவ் த வேர்ட் ஆஃப் காட். நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்புகிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிற ஜனங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அறிந்திருக்கிறோம். ஸோ ஒரு மரணமும் நன்மைக்கு தான். அந்த பர்டிகுலர் பர்சன் இன்னும் இருந்து கஷ்டப்படாமல் ஆண்டு தம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்து கொண்டார். அது அந்த பர்சனுக்கு நன்மை. இந்த வரக்கூடிய நாட்களில் அந்த பிள்ளைங்களுக்கும் அது நன்மையாக இருக்கும். அது எப்படி நன்மையாக இருக்குங்கிற ஒரு கேள்வி வச்சோம் அப்படின்னா மனுஷ மூளையில் அதை புரிஞ்சிக்கவே முடியாது. நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸில் அதை புரிஞ்சிக்கவே முடியாது. பட் காலங்கள் தேவனுடைய நடத்துதல் தான் அந்த பிள்ளைக்கோ அந்த ஃபேமிலிக்கோ அதை புரிய வைக்க முடியும். அதனால் கில்ட் யாருமே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து மதருடைய டெத்துன்னு நடக்கும்போது. ஃபாதருடைய டெத்துன்னு வரும்போது நினைக்கிறேன் பை பர்த்து அந்த மாதிரி இருக்குமானா சிலர் வந்து சில மூட நம்பிக்கையில் இருக்குது. இந்த பிள்ளை பிறந்த உடனே அவங்க அப்பா இறந்துட்டாரு அதனால் அப்படிங்கிற மூட நம்பிக்கை இருக்குது. மூட நம்பிக்கை வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இர்ராஷனல் பிலீஃப். அதை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எப்போ எது நடந்ததோ அது நடந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம கில்ட்டாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் இந்த டீனேஜில் அல்லது யங் ஸ்டேஜில் இருக்கிற பசங்க இருக்கிறாங்க இல்லையா, பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா, அப்பா சிக்காகிறாங்க, இவங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம், உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகாமல் இருந்திருக்கலாம், அதனால் மேபி டெத்து நடந்திருக்கலாம், அல்லது பர்டிகுலர் டைமில் கரெக்டான ஹெல்ப் கிடைக்காததுனால, ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள் இருக்கிறதுனால, கவனிக்க முடியாததுனால டெத்து ஏற்பட்டுருக்கலாம். இப்படி பல அக்கேஷன் இருக்குது, சினாரியோ இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து என்னால் முடியல, நான் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தேனே எங்கள் அப்பாவை காப்பாற்றிருக்கலான்னு சொல்லிட்டு அந்த கில்ட் வர்றதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. நான் பொதுவாகவே என்ன சொல்கிறேன்னா, ஜீவனை கொடுப்பதும் ஜீவனை எடுப்பதும் நம்முடைய கையில் இல்லை. பைபிள் ரொம்ப மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் வரைக்கும் வாழ்ந்து அதுக்கப்புறம் அவனுக்குன்னு ஒரு ஏற்ற டைம் வரும்போது தேவ ராஜ்யத்துக்குள் போகிறது வந்து அவங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு, மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதில் யாரும் எதற்காகவும் கில்ட் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதை பேசிக் இந்த காமன் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாலே இந்த பிள்ளைங்க இந்த கில்ட்லேருந்து வெளில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபியருக்கு என்ன? ஸோ பயம் வரும்போது ஃப்யூச்சர் ஃபியர் இருக்கும், எதிர்காலத்தை நான் எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது. ரெண்டாவது எங்கள் அப்பாவோ அல்லது அம்மாவோ இல்லாத இடத்துல யார் ஃபீல் பண்ணுவாங்க, ஸோ நான் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பயத்தை அவங்க ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் நினைக்கிறேன் இருக்கிற பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அப்பா இல்லைன்னா அம்மா இருப்பாங்க, அம்மா இல்லைன்னா அப்பா இருப்பாங்க. ஸோ இந்த இருக்கிற பேரண்ட்ஸோடு இருக்கிற அந்த ஃபெலோஷிப், அந்த ஜெல்லப், அதை கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே காடோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணாலே நான் நினைக்கிறேன் இந்த ஃபியர்லேருந்து வெளியில் வர்றதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டு வே வேறு எது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. காடோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணணும். இப்போ ஃபியர் கில்ட் இதெல்லாம் பார்த்துட்டோம். இன்னொரு எமோஷ்னல் டயலமா என்னென்னா, இப்போ செப்பரேஷன் வருது. ஏதோ ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷனால் ரெண்டு பேரண்ட்ஸும் செப்பரேட் ஆகுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைங்களோட நிலைமையை நம்ம யோசிக்கணும்ல. இப்போது ஒரு வேளை அப்பா ஏதாவது சண்டை போட்டு செப்பரேட் ஆகுறாருன்னா, இந்த குழந்தை வளர நாட்களில் ஜென்ஸ் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு தப்பான ஒரு பார்வை தான் கண்டிப்பாக இருக்கும். அல்லது அம்மா செப்பரேட் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த வளர இந்த பையனுக்கு விமன்னாலே இப்படி தான், பெண்கள்னாலே இப்படி தான் அப்படின்ற ஒரு தவறான பார்வை இருக்கும். ஸோ இதை எப்படி ஹேண்டில்? ஓகே, இது நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் பயங்கரமான டீப்பரான கொஸ்டின்ஸ். ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு. ஸோ அவங்க செப்பரேட் ஆகுறாங்க. இந்த செப்பரேட் ஆனாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் செப்பரேட் ஆகிறாங்க. அட் த சேம் டைம் இவங்க ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தை யோசிக்கணும், வி ஆர் பேரண்ட்ஸ், இல்லை ஒரு குழந்தைக்கான பெற்றோர் நாம் அப்படிங்கிற அந்த புரிதலை வந்துட்டு இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பு, சிங்கிள் பேரண்ட் பண்ணுற தப்பு என்னென்னா, ஒன்று அம்மா கூட அந்த பிள்ளை இருந்துச்சுன்னா உங்கள் அப்பா அப்படி கிடையாது அப்படின்னு மோசமான விஷயத்தை தன்னுடைய அந்த குழந்தையோட ஃபாதரை பற்றி எவ்வளோ நெகட்டிவான விஷயத்தை இன்புட் கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கும்போது தான் ஆண்கள்னாலே ஒஸ்ட்டுங்கிற தாட் வரும். இன்னொரு ஆளுடைய இன்புட் இல்லாமல் ஜென்னாலே இப்படித்தான் அப்படிங்கிற வெறுப்பு அவ்வளோ ஈஸியாக வந்துடாது.
அல்லது அப்பாவுடைய இன்புட் இல்லாமல் அம்மானாலே ஒஸ்ட்டு, அல்லது ஐ மீன் விமன்னாலே ஒஸ்ட்டு அப்படிங்கிற தாட்டு வராது. யாரோ ஒருத்தருடைய இன்புட், மேபி அது பேரண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது பாட்டி தாத்தாவாக இருக்கலாம், அல்லது கூட இருக்கிற ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்க்குற எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க மோசமானவங்களாகவே இருக்கட்டுமே, வாட் எவர் இட் மே பி, பட் ஹீ இஸ் ஃபாதர், ஷீ இஸ் மதர். இந்த குழந்தைக்கு அவங்க அப்பா, இந்த குழந்தைக்கு அவங்க அம்மா. அம்மாவோ அப்பாவோ, குழந்தை அம்மா அப்பாங்கிற அந்த ரோல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடும். என்ன, எந்த தகப்பனும் தன் பிள்ளைக்கு மோசமான தகப்பனாக இருக்க விரும்ப மாட்டார். எந்த தாயும் தன் பிள்ளைக்கு மோசமான தாயாக இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒருவேளை சூழல் அவங்கள கடினமான சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போயிருந்தா கூட ஒரு டைம் வரும்போது ரியலைஸ் ஆகி நான் என் பிள்ளையோடு பேசணுங்கிற தாட் வந்து அந்த அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட் வராமல் இருக்கலாம். பட் சம் இயர்ஸ் போகும்போது ரியலைசேஷன் வரும்போது கண்டிப்பாக அந்த பேரண்ட்ஸ் வந்து தங்களுடைய பிள்ளைங்களை தேடக்கூடிய ஒரு தேடல் வரும். ஸோ அப்போ தேடல் வரும்போது பிள்ளைங்க ஈஸியாக மூவ் ஆகணும்னா யார் கண்ட்ரோலில் அந்த பிள்ளைங்க இருக்கிறாங்களோ அவர்கள் இந்த தப்பான விஷயத்தை பிள்ளைங்களுக்கு போதிக்காமல் இருக்கணும். ஒன்று, அப்படி போதிக்காமல் இருந்தால் இவங்க ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ரிலேஷன்ஷிப்பே பேரண்ட்ஸோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே டெவலப் ஆகாமல் இருந்தால் கூட அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கைக்கு வரும்போது ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ரொம்ப ரொம்ப அவசியம் தப்பான விஷயத்தை சொல்லாமல் இருக்கணும். தப்பான விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே என்ட்ராகும்போது நீ சொன்னது போல் ஆண்கள் தப்பு அல்லது பெண்கள் தப்புங்கிற ஒரு ஃபேஸுக்குள்ளே வரும்போது அந்த அவங்களோட எதிர்காலம் ரொம்ப கடினமான சூழ்நிலையாக போயிடுது. ஸோ சுற்றி இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும், எப்படி இருந்தாலும் இவர் எங்கள் அப்பா, எப்படி இருந்தாலும் எங்கள் அம்மா, சூழ்நிலை இவர்களை பிரித்திருக்கிறது. அதனால் நான் வந்து எல்லா ஆண்களையும் அப்படி நான் மோசமாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா பெண்களையும் அப்படி மோசமாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற புரிதல் இந்த பிள்ளைங்களுக்கு வரணும். நான் நினைக்கிறேன் வாய்ப்பு இருந்தால் நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பேசும்போது இதை பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிட்டா கொஞ்சம் ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம இது வரைக்கும் பேசுனதே கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து கொண்டு இருக்கிற நேயர்களுக்கும் நம்ம இது வரைக்கும் நம்ம சிங்கிள் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கிறதான சில்ட்ரனோட நிலைமையை குறித்து பார்த்தோம். என்னென்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, அண்ட் ஆல்சோ சில அட்வைஸ் வந்து அந்த சில்ட்ரனுக்காக டைரெக்டாகவும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம மீண்டும் இதே டாப்பிக்கை குறித்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிவின்.